ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த கொஷின்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4 to 3 கொஷின்ஸ் கன்ஃபார்ம் வரும். எல்லாரும் மிஸ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு என்னோட டார்கெட். நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அளவீடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது. ஒவ்வொரு டேர்மில் எப்படி இருக்குது, நீங்கள் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த டேர்ம் பார்த்து புக்ஸில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் எந்த டேர்மில் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் பிடிஎஃப் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது அளவீடுகள் என்னென்னா முக்கியமானது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது தான் அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவோட ஒப்பிடுவது அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். அளவிடும் கருவிகள் என்னென்ன? அளவு நாடானா என்ன சொல்லுவோம்னா ஒரு தொலைவின் நீளத்தை அளவிட, அதாவது ட்ரெஸ்ஸுக்கெலாம் அளவிட பயன்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவோம். தராசுனா பொருளோட எடை, அது நமக்கு தெரியும். மீட்டர் அளவுகோல்னா நீளம். நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது தான் இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக், அதனால் ஃபாஸ்ட்டாக நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லி நான் இப்படி டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை ஸ்லோவாக போகணும்னாலும் சொல்லுங்கள், ஸ்லோவாக போகலாம். ஓகேங்களா? முக்கியமானது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நிறுத்து கடிகாரமாக நம்ம வாட்ச், அது எதுக்கு பயன்படுது? காலத்தை கணக்கிட பயன்படுது. ஓகேங்களா? நீளத்தின் அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். நீளத்தின் அலகுனா 1 சென்டிமீட்டர் = 10 மில்லி லிட்டர். 10 மில்லி மீட்டர். 1 சென்டிமீட்டர்னா இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லி மீட்டர். அடுத்து வந்து 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இது வந்து 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். இதை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்கு முன்னோட்டங்கள் அப்படின்னு சொல்லி இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஐ முறையில் பயன்படுத்தப்படும் முன்னெடுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், முன்னோட்டங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முன்னோட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் வந்து டின்னு சொல்லுவோம், இது பார்த்துக்கலாம். சென்டிமீட்டரை வந்து சி சொல்லுவோம், அதையும் பார்த்துக்கலாம். மில்லி வந்து எம்மு, அடுத்து வந்து நானோ வந்து எண்ணு, கிலோ வந்து கேஜி. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இதுக்கெலாம் என்ன துணை பன்மடங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்ன பார்த்த மாதிரி தான். 10 டெசிமீட்டர் வந்து 1 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், எல்லாம் 1 மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். டெசிமீட்டர்னால் 10 டெசிமீட்டர், சென்டிமீட்டர்னால் 100 சென்டிமீட்டராக 1 மீட்டர்னு சொல்லுவோம். 1000 மில்லி மீட்டரை 1 மீட்டர்னு சொல்லுவோம். இந்த நானோமீட்டர் வந்து 10⁻⁻⁹ சொல்லுவோம். அதுதான் 1 மீட்டருக்கு. நானோமீட்டரில் சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லணும். கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அது நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும். ஓகேங்களா? ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியவே இடமாற்று தோற்றப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். இடமாற்று தோற்றப்பிழைன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு பொருளோட தோற்ற நிலை 2 வேறு கோட்பாடுகளில் நோக்கும்போது அளவீடு மாறுபடும். அந்த அளவீடோட இடப்பெயர்ச்சியே அதை தான் வந்து நம்ம வந்து இடமாறு தோற்றப்பிழைன்னு சொல்லுவோம். ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்கிறதோ அது பருமன். ஓகேங்களா? எவ்வளவு இடத்தை அடைச்சிக்குதோ அது பருமன் சொல்லுவோம். 1 மில்லி லிட்டர் = 1 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1 கன சென்டிமீட்டர். திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது. இதை தான் நம்ம நீளத்தை வந்து மீட்டர் கியூப்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கன மீட்டர்லையும் அளவிட பண்ணுறாங்க, லிட்டர்லேயும் அளவிடுறாங்க, கன மீட்டர் கியூப்லேயும் அளவிடுறாங்க. இப்போ 1 மில்லி மீட்டர் கியூப்னா ஒரு மைக்ரோ லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் கியூப், இதெல்லாம் ஒரு பேசிக், ரொம்பலாம் இதை வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1 மில்லி லிட்டர், 1 மீட்டர் கியூப்னா 1 கிலோ லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மிகப்பெரிய அளவிலான எடையை வந்து டன் அல்லது மெட்ரிக் டன், இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். மிகப்பெரிய அளவிலான எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்கிறோம். 1000 மில்லி லிட்டர்னா 1 கிராமு, 1000 கிராம்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்னா 1 டன். ஓகேங்களா? பெரிய எடையெல்லாம் நூற்றுக்கணக்கில் அளவு உள்ளவங்க அதெல்லாம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து பொது தராசு அப்படின்னா பொருளின் நிறைய அளவிட நாம் பொது தராசை பயன்படுத்துகிறோம். தெரிந்து நிலையான நிறையோடு ஒரு தெரியாத நிறைய கணக்கிடப்படுறதுக்கு படித்தர நிறை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மின்னணு தராசுனா என்ன? துல்லியமான எடையை காண மின்னணு தராசு பயன்படுகிறது. இது கூட ரொம்ப நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? துல்லியமான எடையை நம்ம அளவிடுறதுக்கு மின்னணு தராசை பயன்படுத்துகிறோம். ஆய்வகத்தில் நிறைய சோதனைகளை செய்ய இந்த மின்னணு தராசு பயன்படுத்துவோம். மின்னணு தராசு வந்து உணவு, மளிகை, ஆபரண பொருட்கள் இதுக்கெலாம் வந்து இந்த மின்னணு தராசு நம்ம பார்த்துருப்பீங்களா, எலக்ட்ரிக் மாதிரி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த தராசை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வது. இது ஒரு புத்தகத்தில் உள்ள மேலும் தெரிந்து கொள்க இதெல்லாம் மாதிரி தகவல் பெட்டியெல்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கிடைக்கலாம். சரிங்களா? பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறையும். இது வந்து கேட்கலாம். பூமியோட பரப்பில் எடை வந்து நிறைக்கு நேர்த்தகவில் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அதுவே பூமியை விட நிலாவில் வந்து ஈர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்ற போதிலும் ரெண்டிலையுமே நிறை சமமாகவே இருக்கும், ஆனால் எடை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமியில் வந்து எடை நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு சக்தி கம்மி தான், ஆனால் பூமியில் தான் அதிக ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே சமமாக தான் இருக்கும்,
ஆனால் எடையும் குறைவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நிலவில் ஈர்ப்பு விசை பூமியை போல் 1/6 நிலவில் ஈர்ப்பு விசை பூமியை மாறி 1/6 தான். ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியின் உள்ள எடையில் 1/6 ஆகும். இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலவில் வந்து ஈர்ப்பு விசை வந்து புவி மாறி 1/6 தான். அப்போ பூமியில் 6 பங்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் வந்து நிலவில் இருக்கும். ஓகேங்களா. அதை தான் அங்கே சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் அல்லது சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க. தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிலையினை கொண்டு நேரத்தை கணக்கிட்டாங்க. ஒரு சிறிய துளை உள்ள பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிட்டனர். நீர் நிரப்பிய ஒரு பெரிய கலனில் துளையுள்ள இப்பாத்திரத்தை வைத்து ஒரு மூழ்கும் நேரத்தை கணக்கிட்டனர். இதனை கணக்கிடும் கருவியாக பயன்படுத்தினேன். நான் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நவீன காலத்தில் மின்னணு கடிகாரம், நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் துல்லியமாக கணக்கிடுகின்றன. ஓட்டோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுது. இது வந்து இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா ஓட்டோமீட்டர் இது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்பாங்க. ஓகே. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் வந்து 1790 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட். மெட்ரிக் அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சுக்காரர்களால் நம்ம உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகள் 16ஆம் நூற்றாண்டில் வில்வின் பெட்வெல் அவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 16ஆம் நூற்றாண்டில் வில்வின் பெட்வெல் அவங்களால நீளத்தை அளக்க பயன்படுற அந்த அளவுகள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இது நோட் பண்ணிக்கலாம். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவிடுவதற்கான அனைத்து உலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸில் தான் இந்த எடை மற்றும் அளவிடுவதற்கான நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் அந்த கம்பி வந்து வைக்கப்பட்டுருந்துச்சு. அடுத்த நகல் வந்து டெல்லியில் இருக்க நம்ம தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருக்குது. ஓகேங்களா. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் சென்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவிடுவதற்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்டது. அதாவது பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிலோகிராம் எடை பிரான்ஸில் இருக்க அந்த இடத்துல வச்சுருந்துருக்காங்க. அந்த சர்வதேச எடை மற்றும் அளவிடுவதற்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு இது சமமாக இருக்குது. சும்மா பேசிக் கான்செப்ட் தான். இதோட வந்து 6th இம்பார்ட்டன்ட் முடிஞ்சிச்சு. இப்போ 7th இருக்க அளவியல். ஓகேங்களா. இப்போ பார்க்கும்போது நம்ம ஈஸியாக முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களே சொந்தமாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 7th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.